மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல பார்த்தீங்கன்னா, நடிப்பு அரக்கி எல்லாருக்கும் தெரியும். நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு நம்ம வாட்டர்மேலன் சொல்லியிருப்பாரு. உண்மையாவே அவரு இல்லங்க நடிப்பு அரக்கன். நம்ம விக்கல்ஸ் விக்ரம் தாங்க நடிப்பு அரக்கன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்றாங்க, அவங்க வந்து நடிக்கிறாங்க. அந்த கார் இன்சிடென்ட் நடிச்சிருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் டைம் ஓகே. அந்த கீழ விழும்போது ஓகே அது இருந்திருக்கலாம். அத வந்து யாருமே வந்து அந்த இன்சிடென்ட்க்கு யாருமே சொல்லல. 99% அந்த கீழ விழுந்த அந்த இன்சிடென்ட்ட வந்து ஓகே. அது வந்து இருக்கலாம். அத வந்து யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணல. யாருமே அந்த சொல்லல. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே நடிச்சாங்கன்றாங்க. ஆனா, நம்ம விக்கல்ஸ் விக்ரம் பார்த்தீங்கன்னா, இல்லங்க அது உண்மைங்க. எனக்கு தெரிஞ்சதுங்க. நான் தாங்க அவங்கள தொட்டு தூக்குனேன். எனக்கு தெரியுங்க. அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த இன்சிடென்ட் ஓகே. அதுக்கப்புறம்லாம் கூட நடிக்கவே இல்லன்னு சொல்லிட்டு, அப்ப இவரு நடிக்கிறாருங்க. அவரு பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா, அவர் முகத்துல வந்து அவ்ளோ இது ரியாக்ஷன். உண்மையா பாவங்கன்ற மாரி, என்னவோ இவரு தான் நம்ம பிரஜனுக்கு அடுத்த ஆள் சாண்ட்ராக்கு முட்டு குடுத்து இவரு தாங்க. உண்மையாவே. இது மட்டும் இல்லாம, விக்கல்ஸ் விக்ரம் நமக்கு தெரியும். ஏற்கனவே வந்து வன்மம், இந்த என்ன சொல்லுவாங்க எல்லாருமே? வக்ரம், விக்ரம். ஸோ அப்படிதான் சொல்லுவாங்க. அத இப்பயும் தாங்க கக்கிட்டு இருக்காரு. அவருமே ஒண்ணும் பெருசா ஒண்ணும் என்ன சொல்றது? உள்ள எதுவுமே பெருசா பண்ணாரு. ஓரளவுக்கு பண்ணாரு. பட் ஆனா அது வந்து அவர்ட்ட ஒரு பேச்சுல ஒரு சுத்தம் இல்ல. ஒரு உண்மை தன்மை இல்லை அவர் பேச்சுல. அதுதான் சொல்லணும். நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் முன்னுக்கு பின் முரணா தான் பேசுறாரு. ஒரு தப்பான ஒரு விஷயம் கரெக்ட்டுன்ற மாரி பேசுறாரு. அவர் வந்து ஒரு காமெடியன் தாங்க. ஆனா உண்மையா அவர பார்த்தா சிரிப்பு வரலங்க. எப்பன்னு பார்த்தா கானா வேணுத்துக்கு அவருக்கு வந்து உள்ள இருக்கும்போது ஒரு டாஸ்க் வந்து சொல்லுவாங்க. யார் உங்கள நெறைய காமெடி பண்ணியிருக்காங்கன்னும்போது, வினோத்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட. ஒருத்தர் 2 பேர் தான் மாத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஃபீல் பண்ணுவாரு. "டேய் நான் காமெடியன்டா. என்ன போய் அழ வைக்கிறீங்களேடா! நான் பண்ண சிரிப்பு வரலையாடான்ற" மாரி ஃபீல் பண்ணாரு. உண்மையாவே சிரிப்பு வரல விக்ரம். அதனால தான் உள்ள இருந்தவங்க சொன்னது மட்டும் இல்ல. மக்கள் வெளிய இருக்கிறவங்க அதான் சொல்றாங்க. நீங்க ஏதாவது நேர்மையா பேசணும்னா கண்டிப்பா உங்களுக்கு புடிக்கும். நீங்க இப்படியே மறுபடியும் வந்து இந்த மாரி பண்ணதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு நீ பேசுனீங்கன்னா, கண்டிப்பா புடிக்காது. இப்போ ஒரு இன்டர்வியூல கூட 2 பேரும் பேசியிருப்பாங்க. அவ்ளோ வன்மத்த கக்கியிருப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. உண்மையாவே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல இவங்களலாம் வந்து. ஒரு விஷயம் தப்பு நடந்துச்சுன்னா, தப்புன்னு அக்செப்ட் பண்ண மாட்றாங்க 2 பேருமே. அதுதான் இந்த 2 பேர்ட்ட இருக்கிற பெரிய வந்து டிராபேக்கே. தப்பு எல்லாருமே பண்ணுவாங்க. தப்பு பண்ணா அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த நகர்ந்து போயின்னே இருக்கணும். ஆனா இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா, தப்பே நாங்க பண்ணலன்ற மாரிலாம் பேசுறாங்க 2 பேரும். ஒரு இன்டர்வியூல இப்ப லேட்டஸ்ட்டா பேசியிருக்காங்க மக்களே. உண்மையாவே ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த 2 பேரும் வந்து நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கின்னு சொல்றதுக்கு தான். நான் மறுபடியும் அந்த வார்த்தைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்குறோம். பட் நமக்கும் வந்து வேற வழி இல்ல. அவங்க அந்த மாரி தான் யூஸ் பண்ண வைக்கிறாங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.